திவ்யா வந்துட்டா இனிமே எங்களுக்கு தான் அப்பா வர மாட்டாரு. கண்ணா, உன் ஏக்கம் தெரிஞ்சும் நான் தான் உன் அப்பான்னு என்னால சொல்ல முடியலையே கடவுளே. மதி, கௌதம், நீங்க ரெண்டு பேரும் நல்ல பிள்ளைங்க. உங்க அம்மா உங்க ரெண்டு பேரையும் அருமையா வளர்த்திருக்காங்க. இந்த மாதிரி செல்வங்கள் எனக்கு கிடைக்காதான்னு நான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து எவ்வளவோ ஏங்கியிருக்கேன். நான் என்ன பண்றது, விதைன்னு ஒண்ணு இருக்க. அப்பா, எனக்கு தெரியாதுடா, உண்மையிலே தெரியாதுடா. ரெண்டு பேரும் மன்னிச்சிருக்க. என்ன அங்கிள் பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா வருவாங்களா இல்ல நான் உங்க கூட வந்துருவா? வினோதினி வந்து என்ன பார்த்தா தேவையில்லாத குழப்பெல்லாம் வரும். இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் என் கூட வர முடியாது. நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கு அம்மா கூட தான் இருக்கணும். அம்மா வருவாங்க. சரி, நேரமாச்சு, நான் போட்டா. நல்லா படிக்கணும்ப்பா. என்ன மதி, நீயும் நல்லா படிக்கணும். என்னமா வித்தியாசமா நடந்துக்கிறாரு. எப்ப வந்தாலும் நல்லா சிரிக்க வைப்பாரு. இன்னைக்கு அவருக்கு என்னாச்சுன்னே தெரியல. ஆனா அங்கிள் பேச பேச எனக்கு ஒரு மாதிரி அழுக வந்துருச்சு. அம்மா வருவாங்கன்னு பார்த்தா வாசப்ப கார் வருது. அவர் என்னமோ எனக்கு அப்பா இல்ல, அதை மறந்துரு. மதி, கௌதம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீ இல்லாம ஸ்கூல்ல எவ்வளவு போர் அடிச்சது தெரியுமா? உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம். நானும் தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனா கவலைப்படாதீங்க, இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் வந்ததுக்கே சந்தோஷப்பட்டீங்கல்ல, இதை விட பெரிய சஸ்பென்ஸ் இருக்கு. என்ன, உங்க டேடிக்கும் மேகலா ஆண்டிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அதானே? நான் சொல்றதை விட நீங்களே அதை பாருங்க. அதை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சந்தோஷப்பட போறீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நானே இங்க வந்தேன். அங்க பாருங்க.